ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வாக்கியத்தை பாருங்கள். வாட் யூ நோ. வாட் அப்படின்னா என்ன, யூ அப்படின்னா நீங்கள் இல்லைன்னா நீ, நோ அப்படின்னா தெரிகிறது. உங்களுக்கு என்ன தெரிகிறது இல்லைன்னா உனக்கு என்ன தெரிகிறது. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருவேன். அது என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத தமிழில் கண்டுபிடிங்க. தென் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இது கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நீங்கள் கெஸ் பண்ண மீனிங் கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியும். வாட் யூ நோ. வாட் யூ நோ அப்படிங்கிறது கரெக்டான ஃபார்மட் இல்லை, கரெக்டான கிராமர் இல்லை. தென் கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வாட் நோ, வாட் நோ யூ, வாட் டு யூ நோ. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்ப கிராமர் பற்றி யோசிப்போம், அந்த வார்த்தை என்ன மீனிங் தருது அப்படிங்கிறத யோசிப்போம். தட் இஸ் தி ப்ராக்டிஸ். இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது வாட் யூ நோ அப்படின்னு கேட்கக்கூடாது. கரெக்டான ஆன்சர் வாட் டு யூ நோ. ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் யோசிப்பீங்க. அதுதான் ப்ராக்டிஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ நோ, யூ நோ. இந்த வாக்கியத்துக்கு தமிழில் என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஐ நோ, யூ நோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சிங்கன்னா எந்த வார்த்தை என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு யோசிப்போம். அப்போ அந்த சென்டென்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ நோ, யூ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் என்று உனக்கு தெரியும். ஐ நோ, யூ நோ இது கிராமட்டிக்கலி ராங். தென் எப்படி சொல்லலாம்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ நோ தட் ஐ நோ. தட் இஸ் தி கரெக்ட் ஃபார்மட். யூ நோ தட் ஐ நோ. எனக்கு தெரியும் என்று உனக்கு தெரியும். வாட் தட். இதுக்கு தமிழ் மீனிங் என்னவாக இருக்கலாம்? யோசிங்க. வாட் தட். என்ன அது? வாட் தட். வாட் அப்படின்னா என்ன, தட் அப்படின்னா அது. ஸோ வாட் தட். இந்த மாதிரி கேட்கலாமா? திஸ் இஸ் நாட் எ கொஸ்டின் அட் ஆல். இது ஒரு சென்டென்ஸே இல்லை. ஓகே, கிராமர் மிஸ்டேக் இருக்குது. தென் எப்படி கேட்கலாம்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸோ ஒரு கொஸ்டினோ இருக்க முடியாது. ஸோ வாட் தட் இதில் வேர்பே இல்லை. வாட் இஸ் தட் அதுதான் கரெக்ட். வாட் இஸ் திஸ் அப்படின்னா என்ன இது அப்படின்னு அர்த்தம். வேர் ஐ தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. வேர் அப்படின்னா எங்கே, ஐ அப்படின்னா நான். வேர் ஐ, நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லணும்னா எப்படி கேட்கலாம் அந்த கேள்வியை? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் எங்கே இருக்கேன்? வேர் ஆம் ஐ. நான், ஐ, வேர் எங்கே, ஆம் இருக்கிறேன். வேர் ஆம் ஐ, நான் எங்கே இருக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹூ அப்படின்னா யார், யூ அப்படின்னா நீங்கள், டெல் அப்படின்னா சொல்கிறது. இதனுடைய தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? ஹூ யூ டெல். ஓகே, இது கரெக்டா? திஸ் இஸ் கிராமட்டிக்கலி ராங். அப்போ எப்படி கேட்கலாம்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. Who are you to tell? Who are you to tell? நீங்கள் யார் சொல்கிறதுக்கு? How that. இதனுடைய தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. How அப்படின்னா எப்படி, that அப்படின்னா அது. அது எப்படி? இது எப்படி கேட்கலாம்? ப்ராப்பராக எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். How is that? அது எப்படி? How is that? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுலேயும் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. இது ப்ராப்பரான கொஸ்டின் இல்லை. இதனுடைய தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? அது எங்கே இருந்தது. அது எங்கே இருந்தது. வேர் தட் இஸ். கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆன்சர் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் இஸ் தட். அது எங்கே இருக்கிறது. வேர் வாஸ் தட். அது எங்கே இருந்தது. ஸோ இந்த இடத்துல கடந்த காலம், நிகழ்காலம் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். ஹூஸ் திஸ். ஹூஸ் யாருடைய, திஸ் இது.
இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்னவாக இருக்கும், தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. யாருடையது இது? ஹூஸ் திஸ்? இந்த மாதிரி கேட்கலாமா? யாருடையது இது அப்படிங்கிறதுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் இஸ் ஹூஸ் இஸ் திஸ். யாருடையது இது? ஹூ திஸ் அப்படின்னு வராது. ஹூ இஸ் திஸ் அப்படின்னா இது யார் அப்படின்னு அர்த்தம். ஹூம் கிவ், இதனுடைய தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? ஹூம் அப்படின்னா யாரிடம், கிவ் அப்படின்னா கொடுக்கறது. யாரிடம் கொடுக்க? ஹூம் கிவ் இப்படி கேட்கலாமா? திஸ் இஸ் ராங். தென் எப்படி கேட்கணும்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. யோசிச்சு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஹூ கிவ், யார் கொடுக்குறா? ஹூ டு கிவ், திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி கொஸ்டின் வராது. ஹூம் டு கிவ், யாரிடம் கொடுக்க. டு கிவ் அப்படின்னா கொடுக்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹூம் அப்படின்னா யாரிடம், யாரிடம் கொடுக்க. யூ கம், ஐ கம், என்னவாக இருக்கும் தமிழ் மீனிங்? இந்த மாதிரி சொன்னால் தமிழ் மீனிங் என்னவாக இருக்கும்? யோசிங்க. நீங்கள் வந்தால் நானும் கூட வருவேன். யூ கம், ஐ கம் இப்படி சொல்லலாமா? திஸ் இஸ் ராங், கிராமட்டிக்கலி ராங். தென் எப்படி சொல்லலாம்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ கம், ஐ டூ கம். இஃப் யூ கம், நீங்கள் வந்தால் நானும் கூட வருவேன். ஐ டூ கம். தே வாட், தே வாட் அப்படின்னா தமிழ் மீனிங் என்னவாக இருக்கலாம்? அவைகள் என்ன. தே அப்படின்னா அவைகள், வாட் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கேட்கலாமா? தென் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் ஆர் தே, அவைகள் என்ன. வாட் இஸ் தே அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா தே வந்து பன்மை, இஸ் வந்து சிங்குலருக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் தே ராங். வாட் தே வேர்பே இல்லை. ஹவ் யூ இப்படி சொன்னால் தமிழில் என்ன மீனிங் வரும்? யோசிச்சு பாருங்கள். எப்படி செய்தீர்கள், ஹவ் யூ. இந்த கொஸ்டின் ராங். தென் எப்படி கேட்கலாம்? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எப்படி செய்தீர்கள், ஹவ் யூ அப்படின்னு வராது. ஹவ் யூ டிட். ஓகே, ஹவ் யூ டிட், எப்படி செய்தீர்கள். திஸ் எண்ட் என்னவாக இருக்கும் தமிழ் மீனிங்? யோசிச்சு பாருங்கள். திஸ் எண்ட், இது முடிகிறது. திஸ் எண்ட் இப்படி சொல்லலாமா? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது முடிகிறது. திஸ் எண்ட்ஸ். ஓகே, வேர்போட எஸ் ஆட் ஆகுது. திஸ் எண்ட்ஸ். சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் ஆகும். ப்ளூரல் வந்தால் வேர்போட எஸ் ஆட் ஆகாது. இது முக்கியமான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். இந்த மாதிரி தமிழில் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதில் வேர்ப் வராது மேக்ஸிமம். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டான வேர்ப் அப்ளை பண்ணி நீங்கள் பேசணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.